இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே நண்பின் வாழ்த்துக்கள். அதாவது நேற்று நம்ம சொல்லியிருந்தோம், கடைசி காலமாக இருக்கிறதுனால நம்ம என்ன அறிஞ்சிக்கணும், என்ன மாதிரியான விஷயத்தை நம்ம அறிஞ்சிக்கணும் அப்படின்னா, அதாவது எவ்வளோ பேர் 50-60 வயசு வரைக்கும் இருக்கிறபடி இந்த உலகத்தில் எல்லாத்தையும் அனுபவிச்சுட்டு அதுக்கப்புறமா நல்லது செய்யலாம், புண்ணியம் தேடிக்கலாம், கடவுளை தேடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எத்தனையோ பேர் சிந்தித்து கொண்டு இருக்கிறாங்க. அதாவது நமக்கு விவரம் தெரிய வந்துருச்சு அப்படின்னா கடவுள் தான் நம்மளை அறிஞ்சிக்க முடியும். கடவுளோட கிருபையினால தான் நம்மளை ரட்சிப்புகளை வழிநடத்த முடியும். நம்ம அவருடைய கிருபை இருந்தால் தான், அவருடைய இரக்கம் இருந்தால் தான் நம்ம அவரை தெரிந்து கொள்ள முடியும். அதாவது ஒரு வசனம் இருக்கும், நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன்னு சொல்லிட்டு ஒரு வசனம் இருக்கும் பைபிளில். சரிங்களா? நம்ம என்ன பண்ணணும்? கடைசி காலமாக இருக்கிறது என்ன பண்ணணும்? கடவுள் யார் என்பதை அறிந்து கொள்ளணும். மனிதர்கள் நாம் எப்படிப்பட்டவர்கள் என்பதையும் நம்ம அறிந்து கொள்ளணும். இந்த உலகத்தில் எப்படி வாழ வேண்டும் என்பதையும் அறிந்து கொள்ளணும். இந்த உடலுக்கு அழிவு இருக்குது, ஆனால் நம்முடைய ஆன்மாவிற்கு அழிவு இல்லை. சரிங்களா? கண்டிப்பாக பரலோகம், நரகம், அதாவது பரலோகம் என்றால் என்னன்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா சொர்க்கம் நரகம் கண்டிப்பாக ரெண்டுமே இருக்குது. கடவுள் இருக்கிறாரு, உயிரோடு இருக்கிறாரு. சரிங்களா? அப்படியாக கடவுளை நம்ம அறிஞ்சிக்கிட்டு அவர் என்னபடி வாழ சொல்லியிருக்காரு இந்த உலகத்தில் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அதன்படி வாழணும். சரிங்களா? எல்லாருமே கடவுள் யாருன்னு அறிஞ்சிக்கிட்டால் நல்லாயிருக்கும். அவரும் அதுக்கு தான் தாமதித்து கொண்டு இருக்கிறார். அதாவது இயேசு வருவேன் என்று சொல்லிட்டு போயிருக்கிறாரு. வருவதற்கு ஏன் தாமதம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, எல்லாருமே மனம் திரும்பணும், எல்லாருமே ரட்சிக்கப்படணும், எல்லாருமே சொர்க்கத்துக்கு போகணும், அதாவது பரலோகத்திற்கு போகணும், கடவுளிடத்துக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பொறுமையாக காத்துக்கிட்டு இருக்கார். சரிங்களா? எவ்வளோ அக்கிரமங்கள் அநியாயங்கள் பெருகிடுச்சு, நாடுக்கு நாடு போர் எழும்பிடுச்சு. வெளிப்படுத்தின விஷயத்தில் சொன்ன மாதிரி காலம் இனி செல்லாது, அது சீக்கிரத்தில் இயேசு 2ஆம் வருகை வரப்போகிறார். அதற்குள்ளாக எல்லாருமே அவருடைய நாமத்தை தரித்து கொள்ளணும், கடவுள் இவர் தான் அறிஞ்சு கொள்ளணும்னு சொல்லிட்டு நாமளும் தினம் உலக மக்களுக்காக நம்ம வேண்டிக் கொள்ளலாம். சரிங்களா? பின் வரக்கூடிய வீடியோக்குள்ளே நம்ம இன்னும் டெப்த்தாக போகலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.